கடையிறமே தவிர அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லையே. திரும்பவும் போய் அவர் பெருமாள்கிட்ட கேட்ட உடனே பெருமாள் அதுக்கு அடியில வந்து ஏதாவது ஒரு பிடிமானம் தேவை, அந்த பிடிமானமா நான் ஆமை அவதாரம் எடுத்து அடியில நான் அந்த மலையை பிடிச்சிக்கிறேன். ஒரு பாறாங்கல்ல தலை மேல வச்சிருக்க முடியுமா நம்மளால? ஆனா பெருமாள் 1000 வருஷங்கள் அதை காத்தாராம். என்ன விஷயம் அதுலேருந்து என்ன சொல்றாரு? எந்த மனிதன் துன்பத்தில் இருந்தாலும் அவன் துன்பத்தை நீக்குவதற்கு ஏதாவது ஒரு சிறு உதவியை மனிதனாகிய நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் அந்த ஆமையினுடைய அவதாரம் எடுக்கிறாரு. இன்னொரு நுட்பம், மீன் அவதாரம் மாதிரி ஏன் ஆமை அவதாரம் எடுக்கிறாரு? நிறைய குறள் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். நான் தமிழ்துறை பேராசிரியர் அப்படிங்கிறதுனால திருக்குறளை தொடாம எந்த சொற்பொழிவையுமே பண்ண முடியாது. அழகான ஒரு குறள் சொல்லுவார். என்ன? ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. இந்த ஆமைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் என்னன்னா, ஐம்புலன்களையும் ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா தன்னுடைய ஐம்புலன்களையும் இந்த ஓட்டுக்குள்ளா கொண்டு போய் அடைச்சிக்குமா. ஏதாவது நீ யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஆபத்து வந்தாதான் ஐம்புலன்களையும் அடக்கிக்கும். மனுஷ பயலுக்கு ஆபத்து வர்றதே இந்த ஐம்புலன்களால் தான். ஏதாவது ஒன்று தேவையில்லாத பேசுறது, தேவையில்லாத கேட்கறது. அப்போ ஆமையானது தன்னுடைய ஐம்புலன்களையும் ஓட்டுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள்பவனாக இருந்தால் அவன் 7 ஜென்மத்துக்கும் சிறந்த மனுஷனா வாழ முடியும். ஒண்ணு. இன்னொன்னு சொல்லுவாங்க பாருங்க, ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஆமை புகுந்து ஆமா கடல்ல இருக்கிற ஆமா விமலா அண்ணாதுடைய அட்ரஸ் தேடி வீட்டுக்கு வரும். அதெல்லாம் கிடையாது. இந்த மனிதனுடைய உடம்புங்கிறது ஒரு வீடு மாதிரி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த மனம் அப்படிங்கிற அந்த வீட்டுக்குள்ள கல்லாமை, முயலாமை, இயலாமை, தீண்டாமை, பொறாமை இது போன்ற ஆமைகள் நுழையாமல் இருந்தால்தான் ஒரு மனிதனால் முன்னேற முடியும்னு சொல்றதுக்காக தான் ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுங்க எல்லாம் வசதிக்கு ஏற்ற மாதிரி மாறிப்பாங்க. இப்போ இது போல ஒரு சிறப்பான ஒரு விலங்கினம் எது அப்படின்னா ஆமை. அதனால்தான் ஒரு 2வது அவதாரமாக நீரிலும் நிலத்திலும் தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த ஆமையினுடைய அவதாரத்தை எடுத்தார். இப்போ அமிர்தத்தை எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களா, ரொம்ப சந்தோஷமா வாழறாங்க. திரும்பவும் அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. யாருக்கு? அசுரர்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்துருச்சு. என்னடா இது, எப்ப பாரு இந்த தேவர்கள் தானே எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிறாங்க, நமக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படி யோசிக்கிறாங்க. பெருமாள் ரொம்ப சந்தோஷமா எங்க இருக்கிறாராம்? வைகுண்டத்துல இருக்கிறார். ஏன்னா என்னுடைய பக்தர்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நான் வந்து அமிர்தத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சந்தோஷமா அவர் இருக்கும் பொழுது 2 முனிவர்கள் அவரை தேடி வராங்க. சனகர், நந்தனர் அப்படின்னு 2 முனிவர்கள் அவரை தேடி வராங்க. இப்போ அவர் உள்ள சந்தோஷமா படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு வெளியில ஒரு வாட்ச்மேன் இருப்பாங்கல்ல எப்பவுமே. இப்போ சனகரும் நந்தனரும் வேகமா அவரை பார்க்க வராங்க. அந்த வாட்ச்மேன் அவங்கள தடுக்கிறாங்க, உள்ள போகக்கூடாது. ரொம்ப கோவம் வந்துருச்சு. முனிவர்னாலே கோவம் எக்கச்சக்கமா வரும். நீ யார் எங்களை போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? நான் தாங்க வாட்ச்மேனு, நான் எப்படி பெருமாள் சொல்லாம நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு உள்ள போகும்போதே இவங்க உள்ள நுழைஞ்சிடறாங்க. இவங்க தடுத்து போர் புரியுறாங்க. அதிகமான கோபம் வந்து அந்த சனகரும் நந்தனரும் என்ன பண்றாங்க, நீங்க கீழே பூலோகத்துல போயிட்டு பெரிய ராட்சசர்களா மாறி பயங்கரமான துன்பப்படுவீங்க ரொம்ப. இப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு பெருமாள் பொறுமையா, எப்பவுமே அவர் கடைசியா தான் வருவார், கேட்டுட்டு உள்ள இருந்து வெளில வர என்ன நடந்துச்சு, நான் உன்னை பார்க்க வந்த பெருமாளே இவங்க 2 பேருமே உடலை உள்ள, அதனால நாங்க சாபம் கொடுத்துட்டோம். பெருமாள் உடனே அவங்க 2 பேரையும் பார்த்து விஜயன் ஜெயன்னு பேரு அந்த 2 காவலாளிகளுக்கும், உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன்னாராம். என்ன? 7 ஜென்மம் நீங்க பூலோகத்துல நல்லவங்களா பிறந்து என்னை வந்து அடையலாம், ஒரு ஆப்ஷனா. இன்னொரு ஆப்ஷன் 7 ஜென்மத்துல நல்லவங்களா இருந்து என்னை வந்து அடையலாம். இன்னொன்னு 3 ஜென்மத்துல அசுரர்களா பிறந்து என்னை வந்து அடையலாம். எது உங்களுக்கு வேணும்? அவங்க உண்மையான விஷ்ணு பக்தர்கள், உங்ககிட்ட சீக்கிரமா வர்றதான் எங்களுக்கு பிடிக்கும், அதனால எனக்கு 7 ஜென்மம் வேணாம், அவ்வளோ நாள் எங்களால தாக்கு பிடிக்கவே முடியாது, 3 ஜென்மம் மட்டும் கூட, நாங்க கெட்டவங்களா பிறந்தாலும் பரவாயில்ல. அதுவும் அவர் என்ன சொல்றாரு, ஏன் கையாலேயே நீங்க சாகடிக்கப்பட்டு மேல வருவீங்க அப்படின்னா எங்களுக்கு அதுதான் வேணும், உன் கையால சாகடிக்கப்படுறதுன்றது எவ்வளவு பெரிய முக்தி.
அப்போ அந்த 3 ஜென்மத்திலையும் நாங்கள் கெட்டவாங்களாவே பிறந்து உங்களை வந்து அடையிறோம். முதல் ஜென்மம் அவங்களுக்கு இரண்யாட்சன், இரண்யகசிபு. அடுத்து வரக்கூடிய 2 அவதாரங்கள். அதுக்கு அடுத்த ஜென்மம்னா ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் வருவாங்க. அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் சிசுபாலன், கிருஷ்ணருடைய அவதாரத்தில் சிசுபாலனுடைய சகோதரனமா வருவாங்க. இந்த 3 ஜென்மத்திலையுமே பகவான் தான் அவங்களுக்கு முக்தியை கொடுத்து மேலே கொண்டு வருவார்னு அது ஒரு தனி கதை. இப்போ இந்த இரண்யாட்சனும் இரண்யகசிபும் கீழே கஷ்யப முனிவருக்கும் அதிதி என்ற பெண்ணுக்கு, திதி என்ற பெண்ணுக்கும் குழந்தையா பிறக்கிறாங்க. பிறக்கும் போதே இவங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு இல்லை சாபத்தில் தான் பிறக்கிறாங்கன்னு. இவங்களுடைய எண்ணமே என்னன்னா விஷ்ணுவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பக்தர்களை எல்லாம் துன்பப்படுத்தணும். அதிகமா இரண்யாட்சன்கிறவன் தம்பி, இரண்யகசிபுங்கிறவன் அண்ணன். இரண்யாட்சன் எல்லா தேவர்களையும் பயங்கரமா எப்பவுமே அவங்கள எந்த நேரத்திலையும் கொல்லக்கூடிய ஒரு எல்லா தேவர்களையும் கொண்டுட்டு மேலே போறான் இந்திரன் கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தேவலோக பதவியும் எடுத்துக்கிறான். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மன் கிட்டேயும் சிவன் கிட்டேயும் தான் வரமே வாங்குவாங்க. சிவன் என்ன பண்ணுவார், வரம் எல்லாருக்கும் வரத்தை கொடுத்துருவாரு, அவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துவாங்க, அவங்கள வந்து விஷ்ணு காப்பாற்றுவார். இதே தான் வேலை. இப்போ பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறான். அதிகப்படியான வரங்கள் யாருக்கு கொடுத்துட்றாரு அப்படின்னா ஹிரண்யாட்சனுக்கு கொடுத்துட்றாரு. எல்லாரையும் அவன் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டே வரான். பிரம்மா என்ன பண்றாரு, ஒரு யாகம் பண்றதுக்கு பூலோகத்துக்கு வராரு. இப்போ அந்த இடத்தையும் பிடிச்சிக்கிறான். இந்திரனும் இல்லை, பிரம்மாவும் இல்லை, யாருமே இவங்களை காப்பாற்ற முடியல. திரும்பவும் ஓடு பெருமாள்கிட்ட. பெருமாள் அப்படியே பேசாம இருக்காரு. நீங்க பிரம்மனையே திரும்பி போய் பாருங்க. என்னடா இது, அவர்கிட்ட இருந்தா நம்ம வந்தோம், திரும்பவும் அவரையே போய் பார்க்க சொல்றாரு. இல்ல நீங்க திரும்பவும் பிரம்மனே பாருங்க. பிரம்மன் யாகம் செய்யறாராம். பிரம்மனினுடைய யாகம் செய்யும் போது அவருடைய மூக்கினுடைய துவாரத்திலிருந்து சின்னதா ஒரு பன்றி உருவத்துல ஒரு மிருகம் வெளியில வருதாம். அப்படி வெளியில வந்த உடனே அது என்ன வருது, மிகப்பெரிய வராக மூர்த்தியா மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருது. வளர்ந்த உடனே இப்போ பிரம்மன் சொல்றாரு, இந்த வராக மூர்த்தி தான் உங்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய அந்த வடிவம் எடுத்திருக்கிறாரு. இப்ப இவன் என்ன பண்றான், இரண்யாட்சன் எல்லாரையும் சண்டை போட்டுட்டே வரான். வருணதேவங்கிட்ட போயிட்டான். வருணதேவங்கிட்ட போய் உன்னை இப்ப சாகவடிக்க போறேன், உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பூமியை புடுங்க போறேன் அப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமா மிரட்டுறான். வருணதேவன் சொன்னா, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லப்பா, எனக்கும் பூமி எங்க இருக்குன்னே தெரியாது. பூமியை பெருமாள் தான் கடலுக்கடியில பன்றி உருவத்துல வச்சிருக்கிறதா கேள்விப்படுறேன், நீ ஒன்னா அங்க போய் பாரு. இவனுக்கு பயங்கர கோபம். அந்த எப்படியாவது அந்த பூமியை வாங்கிட்டு அந்த பூமியை என்ன பண்றான், எங்கெங்கேயோ தேடுறான். இதுக்கு நடுவில் பூமாதேவிக்கு பயம் வந்துடுது. எங்கடா இவன் இந்த பூமியை பிடுங்கிட்டான்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் அழிச்சிட்டான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ரொம்ப பயந்து போய் திரும்பவும் பெருமாள்கிட்டே போறா. பெருமாளே நீங்க தான், ஏன்னா பூமாதேவி வந்து பெருமாளினுடைய மனைவி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மனைவி சொல்ல யாராவது தட்டுவாங்களா? தட்டினாதான் ஒரு வீட்டில் இருக்க முடியுமா? உடனே என்ன பண்றாரு, பூமாதேவி வந்து சொல்லிட்டா. உடனே இவரு அந்த பூமியை எப்படிலாம் பாதுகாத்து வைக்கலான்னு சொல்லி பூமி இப்போ கடியில் வச்சுட்டாரு. இப்போ இரண்யாட்சன் எல்லா இடத்துலையும் தேடுறான், கிடைக்கல. உடனே பாதாள லோகத்துக்கு போறான். பாதாள லோகத்துக்கு போன உடனே அங்கே பார்த்தா அப்படியே அந்த மூக்கினுடைய நுனியில பூமியை வச்சிருக்கிறார். தன்னுடைய கதாயுதம், எப்பவுமே அசுரர்கள் கையில் இருக்கிறது கதாயுதம், அந்த கதாயுதத்தால் அப்படி தூக்கி போடுறானாம். உடனே பகவான் கிட்ட இருக்கக்கூடிய சக்கரத்தால் எடுத்து அடிக்கிறாரு. உலகமே அதிரக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சத்தம் கேக்குதான், பயங்கரமான சத்தம். சத்தத்தை கேட்டு தேவர்கள் எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, அசுரர்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஒளிஞ்சிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது, பூமியை கைப்பற்றி கொண்டு வந்து அவர் மேல வச்சிட்டார். அப்பவும் அந்த வராகமூர்த்தியினுடைய கோபம் அடங்கலையா. அந்த மனுஷனுக்கு கோபம் இருக்கு பாருங்க, அது யாருக்கு வந்தாலும் சரி பிரச்சனை தான். அது தன்னையும் அழிக்கும் பிறரையும் அழிக்கும்னு சொல்லுவாங்க.